ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ZPL நிறைய நபர்கள் வந்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய மொபைல் ரீசார்ஜ், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ரீசார்ஜ் பண்ணி கேஷ்பேக் இன்கம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய நபர்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் உள்ள போயிட்டு தான் நமக்கு ஆப் போயிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கம்பெனி பேக்ரவுண்டில் ஒரு சில ஒர்க் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் நம்ம வந்து ஜாயினிங் லிங்க் டச் பண்ணாலே க்ரோம் வெப்சைட் உள்ள போய்ட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோர் ஆப் இருந்துச்சு. இப்போ கம்பெனி பேக்ரவுண்டில் ஒரு சில ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கனால வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதிலே ஒரு சில பேர் வந்து ZPay ஆப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து ஆப் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அது வந்து நம்ம க்ரோமில் போய்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ZPay ஆப் வந்து எப்படி க்ரோமில் போய்ட்டு நம்ம ஈஸியாக எப்படி நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து க்ரோமில் போய்ட்டு இண்டஸ் ஆப் ஸ்டோர் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். சரிங்களா? INDUS ஆப் ஸ்டோர். சரிங்களா? இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் வந்து க்ரோமை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? க்ரோமில் சர்ச் ஆப்ஷனில் வந்து இண்டஸ் ஆப் ஸ்டோர். சரிங்களா? இது சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதில் இது இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்னு இருக்கும், இல்லை டவுன்லோட்னு இருக்கும். சரிங்களா? நான் வந்து டவுன்லோட் ஆப்புன்றது நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? மேலே இந்த இடத்துல இண்டஸ் ஆப் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நான் வந்து அதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டச் பண்ண உடனே டவுன்லோட் இண்டஸ் ஆப் ஸ்டோர் அப்படின்னு வரும். இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் அகைன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே மேலே வந்து ஓப்பன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஓப்பன் டச் பண்ண உடனே இன்ஸ்டால்னு வரும். சரிங்களா? அந்த இன்ஸ்டால் கொடுத்த உடனே அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இண்டஸ் ஆப் ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் வந்து அலோ கேட்கும். அலோ கொடுத்துட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் நான் கொடுத்துக்கிட்டு கண்டினியூ நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து OTP வந்து கேட்கும். அந்த OTP கொடுத்து கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அலோட் கேட்கும். அலோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் அலோ கொடுத்து இண்டஸ் ஆப் அலோட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? மேலே இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம ZPay ஆப் தானே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் இதில் ZEDP சரிங்க டச் பண்ணாலே வந்துடும் பாருங்களேன். ZPay ரீசார்ஜ் பில் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். நம்ம ZPayயோட ஆப் வந்து இதிலே இருக்கும். சரிங்களா? இதை டச் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டால்னு வரும். சரிங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால எனக்கு ஓப்பன் வருது. சரிங்களா? இது மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்கள் ZPayயோட ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அந்த சீக்ரெட் பின் நம்பர், ட்ரான்சாக்ஷன் பின் நம்பர் இது கொடுத்துட்டு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் ஷோ ஆகும். அது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுவே நெக்ஸ்ட் டைம் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் லாகின் கொடுத்தாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு உங்களுடைய ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்கும். இதில் யூசர் ஐடியில் வந்து நீங்கள் உங்களுடைய ZPayயோட ஐடி நம்பரும் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருந்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஏற்கனவே ZPayல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி செலக்ட் பண்ணிங்களோ அதே மெயில் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, எனக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதோ, இல்லை ஃபண்டு வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணுறதோ, இல்லை ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து உங்கள் ஐடி வந்து ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா, உங்களோட ஐடி வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்ட்டு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணணுன்ட்டு நான் வந்து அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா. அதுவும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணணுன்ட்டு போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ZPayல உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எந்தவித டவுட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து கூகுள் மீட் மூலிமா நமக்கு வந்து எல்லாமே நம்ம டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. இது வந்து இந்த ZPay வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட டீட்டெயில்ஸு பிளான் எல்லாமே நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ மூலிமா நம்ம ZPay ஆப் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது பற்றி இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ZPay பற்றி அடுத்தடுத்த அப்டேட் வீடியோ நான் வந்து போடுறேன் சரிங்களா. அதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.